பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களை பலன் அடைய செய்து உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீது சொல்லும்போது 18வது சங்கீதம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னை உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு உயர்வான இடத்தில் உங்களை கொண்டு வைத்து நான் உங்களை பாதுகாப்பேன், எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஏன் மான்கள் உயரமான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா? அந்த இடத்தில் தனக்கு எந்த ஆபத்தும் கடந்து வராது. அந்த இடம் எனக்கு பாதுகாப்பாயின இடம் என்று அது நம்புகிறது. Glory to God. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை உயரமான இடத்தில் கொண்டு வைப்பதற்கு காரணம், உனக்கு அந்த இடத்துல எந்த ஆபத்தும் கடந்து வராது. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன். Glory to God. உன்னை நான் நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. உபாகமம் 32:13 வாசித்து பாருங்கள். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனை உண்ணும்படி செய்தாராம். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உங்களை ஏறி வர பண்ணுவார். உங்களுடைய கால்கள் பலனடையும். வேதம் சொல்லுகிறது, வயலில் விளைந்த பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். Glory to God. உங்களுடைய விளைச்சலின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க. தேவைகள் அதிகமான நிறைந்த மாதமாயிருக்கிறது. நான் இந்த மாதத்தை எப்படி கடந்து போவேன், இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேன்னு நீங்கள் புலம்புறீங்களா? என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்க முடியாத நிலையில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற நபராக இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உபாகமம் 33:29 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம்
அவரே. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த மாதத்தில் உனக்கு சகாயம் செய்யும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 6வது மாதத்தின் கால வேளையில் எங்களுடைய முகம் உம்மை நோக்கி பார்க்கிறது. நான் உனக்கு வேண்டிய சகாயத்தை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, இந்த மாதத்தில் ஆண்டவரே என் ஜனங்களுக்கு வேண்டிய சகாயத்தை நீர் செய்யும்படி நான் செபிக்கிறேன். அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.